தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற ஞானம் ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த பலவிதமான சோதனையை விட்டு நான் விலகுவதற்கு. என்னை நெருக்கலாம், என்னை உடைக்கலாம், என்னை ஒதுக்கலாம், என்னை அவமானப்படுத்தலாம். ஆன போதிலும் எந்த சோதனையும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நம்பிக்கையோட நிலை நிற்கிறவன். அல்லேலூயா. அது முக்கியமா இருக்குது. இரண்டாவது காரியம், இந்த சோதனை எனக்கு வந்துருச்சா அதை குறித்து கவலைப்படுகிறதை காட்டிலும் அதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏன் தெரியுமா? எவன் ஒருவன் சோதிக்கப்படுகிறானோ அவன் இன்னும் தேவனுடைய சமூகத்தில் பலசாலியாக மாறுவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்து. சோதனை வரும்போது ரெண்டே அடையாளம். ஒன்று, நீ விட்டுட்டு போறியா, இல்ல தேவனின் உண்மையை நேர்த்து. சோதனையை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படிங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுறது? நான் தேவனை அதிகமாய் நேசிக்கும் போது, அவருடைய கற்பனைகளை என் வாழ்க்கையை அப்படியே பிடித்து கொண்டு நடக்கும் போது, நான் நிச்சயமா எப்படியாப்பட்ட சோதனை வந்தாலும் அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்.